has அண்ட் gone beyond அண்ட் that stage. அதாவது இப்போ ஒரு பார்சா ஃபேனாக ஆப்வியஸ்லி மெஸ்ஸி அட்மைரராக இட் வுட் பி சோ ஈஸி ஃபார் அஸ் டு அப்படியே காலரை வசதிட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சாச்சு உங்களால ஜெயிக்க சொல்லு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். பட் லெட் மீ கோ பேக் டு வாட் வி வர் டாக்கிங் அபவுட் 2018 2014 வேர்ல்டு கப் பத்தி நம்ம என்ன பேசணுமோ அதைத்தான் நம்ம திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு வேர்ல்டு கப் ஜெயிப்பது தோப்பது சில முறை ஒரே ஒரு மோமெண்ட் நிர்ணயிக்குது. அந்த மோமெண்ட்ல நீங்க இவ்வளவு வசதி பேசக்கூடிய ஒரு பிளேயருடைய ஈடுபாடு கூட இல்லாத ஒரு மோமெண்டாக இருக்கும் அது. அந்த எமி மார்டினஸ் சேவ் பண்ண ஒரு மோமெண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மெஸ்ஸியால என்ன பண்ண முடிஞ்சது? அங்க இருந்து அப்படியே பேன நின்று பார்க்க தானே முடிஞ்சது. அப்போ அந்த கோல் அடிச்சிருந்தா அப்போ மெஸ்ஸி தண்டமாயிருவாரா? இல்ல அந்த கோலை எமி மார்டினஸ் காப்பாத்தினதுனால மெஸ்ஸி வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சாச்சு அப்படின்ற ஒரு இது எல்லாமே நம்ம இன் ஹைண்ட்சைட் பொருத்தக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகத்தான் இருக்கே ஒழிய அதை தாண்டி பார்க்கும்போது இந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் உடைய ஒரு வேல்யூ எந்த விதத்திலயுமே கரப்படியாத ஒரு வேல்யூ ஆகத்தான் இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா இவங்க எல்லாரையுமே என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான்.